வெல்கம் பேக். கனவுகள் அகாடமி யூடியூப் சேனல் பிசிக்ஸ் கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் லெசன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து டைமென்ஷன் ஃபார்முலா. டைமென்ஷன் ஃபார்முலானா பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். சரிங்களா? இதுல மாஸ் அப்படின்றத எம் அப்படின்னும், லென்த் அப்படின்றத எல், டைம் டி. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைமென்ஷன்ஸை நோட் பண்ணிக்கலாம். ஏ அல்லது ஐ அப்படின்றது எலக்ட்ரிக் கரண்ட் அல்லது மின்னோட்டத்தை மீன் பண்ணுது. கே அப்படின்னா வெப்பநிலை, கெல்வின் அப்படின்றதால வெப்பநிலை எடுத்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் தமிழ்ல மீனிங்கும் நான் எழுதி போட்டிருக்கேன் சைட்ல. மாஸ் அப்படின்னா நிறை, லென்த்னா நீளம், காலத்துக்கு டைம் அப்படி எழுதி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சின்ன குவான்டிட்டிஸ் போட்டிருக்கோம். லைக் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, ஸ்பீடு, ஆக்சலரேஷன் இதெல்லாம் எழுதியிருக்கோம். இதுக்கான ஃபார்முலா எக்ஸ்பிரஷன்ஸ் இங்க இருக்கு. சரிங்களா? ஏரியா அப்படின்னா என்ன ஃபார்முலா? லென்த் இன்டு பிரெத், நீளம் இன்டு அகலம் அப்படி சொல்லலாம். பட் நீளம் அப்படின்றது என்னது? லென்த். லென்த்துக்கு என்ன எழுதுவோம் நம்ம ஃபார்முலால? எல் அப்படி எழுதுவோம். பிரெத் அதுவும் எல் தான். அப்போ எல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். எல் இன்டு எல், எல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். லென்த், பிரெத், ஹைட் மூணுமே நம்ம மீட்டர்ல எழுதுறோம். அது எல்லாமே லென்த் தான் குறிக்குது. அதனால நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம் அல்லது லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், இது மூணையும் சேர்த்து நீங்க எல் கியூப் அப்படின்னு போடலாம். இதுதான் வால்யூம் அல்லது கன அளவு சொல்லலாம், அல்லது கொள்ளளவு சொல்லலாம், அல்லது பருமன் கூட சொல்லலாம். நான் இங்க கன அளவு அப்படின்னு எழுதியிருக்கேன். டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. அதாவது ஒரு கன அளவுக்குள்ள டென்சிட்டியில ஒரு கன அளவுனா ஒரு கியூப் வந்து ஒரு இமேஜினேஷன் ஒரு கியூபை கன்சிடர் பண்ணுங்க. இந்த கியூபுக்குள்ள எவ்வளவு மாஸ் வந்து அது கண்டெயின் பண்ண முடியும் அப்படின்றது அதோட மீனிங். சோ டென்சிட்டி அப்படின்றது மாஸ் பெர் யூனிட் வால்யூம், மாஸ் பை வால்யூம், நிறை பை பருமன் அப்படின்னு போட்டிருக்கோம். கன அளவுன்னு சொல்லலாம், பருமன் சொல்லலாம். அதான் ரெண்டு வேற வேற எழுதியிருக்கோம். இது ரெண்டு இதுதான் புரிஞ்சுக்கலாம் நீங்க. இப்போ நிறை அப்படின்றதுக்கு மாஸ் எம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைனா எம் தான் போடணும். இதான் டைமென்ஷன் ஃபார்முலால எம். மாஸ் அப்படின்றதுக்கு எம். வால்யூம்க்கு எல் கியூப்ல ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா? எல் கியூப்ன்றத ஏற்கனவே செஞ்சதுதான். அதனால எல் கியூப் வரல கீழே இருக்கு, டினாமினேட்டர்ல கீழே இருக்கு. இது வந்து நீங்க மேல கொண்டு போனீங்கன்னா எல் பவர் -3 வந்துடும். இதுதான் இதோட டைமென்ஷன் ஆயிருக்கு. அடுத்து ஸ்பீடு. ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லலாம், அல்லது சேம் ஃபார்முலா நீங்க வெலாசிட்டிக்கு சொல்லலாம், திசை வேகத்துக்கும் சொல்லலாம். அதுக்கு டிஸ்டன்ஸ் பைல டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம்னு சொல்லுவீங்க. சரிங்களா? தொலைவு அல்லது இடப்பெயர்ச்சி. தொலைவுன்றது ஸ்பீடுக்கு வரும், டிஸ்டன்ஸ் பை டைம் ரெண்டுமே ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். சரிங்களா? அதுக்கு நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதணும், டைம் டி எழுதுங்க. டினாமினேட்டர் டைம் இருக்கு, மேல வரும்போது டி பவர் -1 இப்படி வந்துடும். சரிங்களா? அடுத்து ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் முடுக்கம். முடுக்கம் என்னது? வேகத்தில் ஏற்படும் மாறுபாடு அல்லது திசை வேகத்தில் ஏற்படும் மாறுபாடுன்னு சொல்லலாம். அல்லது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஹவு ஃபாஸ்ட் த வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சரிங்களா? அத ஆல்ரெடி வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா எல் டி பவர் -1 இருக்கு. இப்போ இது பை டி இன்னொரு காலம் இருக்கு இல்லையா? இது ஒரு டைம் அப்படின்னு வருது. அப்ப இந்த டைம் மேல போயிடுச்சுன்னா சோ இதோட ரிசல்டன்ட் ஃபார்முலா எல் டி பவர் -2 அப்படி வச்சிருக்கோம். சரிங்களா? சோ இப்போ நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா இந்த ஃபார்முலா, இது இந்த வால்யூம், இது மூணு இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ். அடுத்தடுத்து டிரைவ் பண்றதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் டிரைவ் பண்றதுக்கு இந்த மூணு முக்கியமான ஃபார்முலாஸா இருக்கும். எங்கெல்லாம் பயன்பட போகுதுன்னு அடுத்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல நான் சொல்ல போறேன். பாருங்க, வால்யூம் அப்படின்னா எல் கியூப், எல் பவர் -3. இப்போ எல் பவர் -3 இந்த வால்யூம் நீங்க கண்டுபிடிச்சது யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? இது வெலாசிட்டி அப்படின்றது அர்த்தம் எங்கெல்லாம் வரும்? மொமெண்டம்ல நீங்க மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு போட போறீங்க. அப்பதான் நீங்க எழுதிட்டு இருக்க தேவையில்லை. வெலாசிட்டி ஃபார்முலா இனிமேல் எல் டி பவர் -1 அப்படின்னும், ஆக்சலரேஷன் அப்படின்னா எல் டி பவர் -2 மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அடுத்த ஃபார்முலாஸ் தொடர்ந்து டெரைவ் பண்ண போறோம். அடுத்ததா 6th லீனியர் மொமெண்டம் அப்படின்னா நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு அர்த்தம். நேர்கோட்டு உந்தத்துக்கு ஃபார்முலா என்ன? நிறை இன்டு திசை வேகம். இதான் ஃபார்முலா. மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். நிறை இன்டு திசை வேகத்துக்கு தனித்தனியா ஃபார்முலா எழுதணும். நிறைனா என்ன சொல்லியிருக்கோம்? நிறை அப்படின்னா மாஸ், நீங்க எம்னு சொல்லலாம். சோ எம் சொல்லுங்க. திசை வேகத்துக்கு நான் முன்னாடி சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, திசை வேகத்துக்கு எல் டி பவர் -1 அப்படின்னும், முடுக்கம் அல்லது ஆக்சலரேஷனுக்கு எல் டி பவர் -2 மெமரி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எல் டி பவர் -1 போடலாம். திசை வேகம் சொன்னா இனிமேல் எல் டி பவர் -1 போடலாம். சரிங்களா? அடுத்து ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா நியூட்டனோட இரண்டாம் விதி. செகண்ட் லா அப்ளை பண்ணுங்க, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ மாஸ்க்கு எம்,
ஆக்சலரேஷன் என்ன சொல்லிருக்கோம், LT பவர் -2 படிச்சுக்கணும். அப்ப LT பவர் -2 போடுங்க. MLT பவர் -2 அப்படின்றதுதான் விசைக்கான ஃபார்முலா. இப்ப இங்க அகைன் ஃபோர்ஸ் நம்ம பயன்படுத்த போறோம். சரிங்களா, அதுக்கு இந்த ஃபார்முலா நீங்க மெமரியில இருந்தா ரொம்ப நல்லது. அடுத்த ஃபார்முலா விசை எழுதுறாங்க, MLT பவர் -2 போட்டாச்சு. இடப்பெயர்ச்சினா நீளம், எவ்வளவு தூரம் நகருது பொருள் அப்படின்றது, அது பேரு L. சரிங்களா, மொத்தமா சேர்த்துக்கிங்கன்னா இத அப்படி இந்த L ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்ப ஃபார்முலா அடுத்து ஆற்றல் ஏதாவது ஒரு ஆற்றல் நீங்க எடுத்துக்கலாம். எந்த ஆற்றல் எடுத்தாலும் நீங்க ஒரே மாதிரி தான் ஃபார்முலா வரும். இங்க நான் எக்ஸாம்பிளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி PE எழுதிருக்கேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, அதாவது m அப்படின்ற நிறைய மாச கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் இருக்கு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதுக்கு எதிராக ஹச்ன்ற தூரத்துக்கு நான் லிஃப்ட் பண்ணேன்னா அது மேல ஆக்ட் ஆகிற பொட்டன்ஷியல் எனர்ஜி அது என்னவா இருக்கும், மாஸ் ஆக்சலரேஷன் ஹைட், மாஸ்க்கு m போட்டுக்குவோம். ஆக்சலரேஷன் ஃபார்முலா தெரியுங்களா, இந்த LT பவர் -2 இது ஆக்சலரேஷன் கொடுக்கிறதுக்கான ஃபார்முலா. LT பவர் -2 உயரம்ன்றது ஹைட் தான், அது மீட்டர், அதாவது Lன்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ இது தூக்கி இங்க போட்டீங்கன்னா அகைன் இது ml ஸ்கொயர் T பவர் -2 வந்து. சரிங்களா, அடுத்து பவர்னா ஒர்க் பை டைம், அல்லது வேலை செய்யப்படும் வீதம்னு சொல்லலாம், ஆர் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் டன் சொல்லலாம். சரிங்களா, இதுக்கு எப்படி சொல்ல பாருங்க, வேலை அப்படின்னா ஒர்க்குக்கான ஃபார்முலா ஆல்ரெடி இருக்கு, இதான் ஒர்க்குக்கான ஃபார்முலா. சோ ml ஸ்கொயர் T பவர் -2 பை டைம் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் ஃபார்முலா போடுங்க, மேல போயிடுது, மேல போச்சுன்னா ml ஸ்கொயர் T பவர் -3. சரிங்களா, அப்போ ஒர்க் பை டைம் அப்படின்னா ஒர்க்குக்கான ஃபார்முலா பை டைம், இந்த டைம் மேல போயிடுது, அப்போ அது ஒரு -1 ஆயிரும். ml ஸ்கொயர் அப்படி இருக்கு, T பவர் -2 கூட இது ஒன்று சேர்ந்ததுன்னா T பவர் -3. சரி, இதுதான் பவருக்கான ஃபார்முலா. அடுத்த பிசிக்கல் குவான்டிட்டி பிரஷர் அப்படின்னா தமிழ்ல அழுத்தம்னு சொல்லலாம். அது விசை செயல்படுத்தப்படும் பரப்பு, எந்த பரப்பளவுக்கு அந்த விசை செயல்படுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிரஷர்னு மீன் பண்றோம். இதுல வந்து ஃபோர்ஸ்க்கான டைமென்ஷன் ஃபார்முலா பாருங்க. ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், mLT பவர் -2. நீங்க சொல்லும் போது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸுக்கு m இன்டு ஆக்சலரேஷன் LT பவர் -2 அப்படி நியூட்டன்ஸ் லாவை சொல்லிடலாம். மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் சொல்லியாச்சு. இதுதான் ஃபோர்ஸ் பை ஏரியானா L ஸ்கொயர் அப்படி படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைமென்ஷன் இதுதான் போட்டிருக்கோம். சரிங்களா, இந்த L ஸ்கொயர் L அடிச்சிருங்க, L மேல போயிடுது, அப்போ L இன்வெர்ஸ் T பவர் -2 இதான் இதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா. செகண்ட் குவான்டிட்டி பாருங்க, டார்க்னா திருப்பு விசை ஆர் ரொட்டேஷனல் ஈக்குவலன்ட் ஆஃப் லீனியர் ஃபோர்ஸ் அப்படி சொல்லலாம். திருப்பு விசைனா ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்டன்ஸ். சரிங்களா, இது பெர்பெண்டிகுலர்னு கூட போட்டுக்கலாம், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ்னா ஃபார்முலா தெரியும், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் LT பவர் -2. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒண்ணுதான், அதுக்கு ஒரு இன்னொரு L சேர்த்துக்கங்க. அப்போ mL ஸ்கொயர் T பவர் -2 which is equal to work done. work done க்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா கிடைச்சோ வேலைக்கு அதே ஃபார்முலா தான் இதுக்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது வந்து இந்த மாதிரி சில குவாண்டிட்டி இருக்கு, இது ஃபார்முலால இருந்து டிரைவ் பண்ணி நம்ம எடுக்கணும். சரி, எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், F is equal to G, ரெண்டு மாசஸ் m1 m2 by r ஸ்கொயர். இதை நான் எப்படி எடுத்துக்க போறேன், G m1 m2 இருக்கு இல்லையா, m1 equal to m2 equal to m வச்சுக்கலாம். ஒருவேளை ரெண்டு யூனிஃபார்ம் மாசா இருக்கு, ஒரே மாதிரி மாசா இருக்குன்னா அப்போ m ஸ்கொயர் பை r ஸ்கொயர் போட்டு இந்த பக்கம் f வச்சுக்கலாம். சோ நமக்கு என்ன வேணும், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G ல வேணும். சோ இந்த ஃபார்முலாவை நீங்க G க்கு ஃபேவரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுவீங்க, G equal to f அங்க ஆல்ரெடி இருக்கு, r ஸ்கொயர் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிருங்க, fr ஸ்கொயர் பை m ஸ்கொயர். சரிங்களா, சோ இத நீங்க ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா எழுதுங்க. ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா அப்படி எழுதணும்னா இந்த பக்கம் எழுதுறேன், ஃபோர்ஸ்க்கு mL T பவர் -2 ஃபோர்ஸ் எழுதியாச்சு. r ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அப்போ அதுக்கு ஒரு L ஸ்கொயர் போடலாம். கீழே மாஸ் m ஸ்கொயர் இருக்கு, அப்போ இந்த m ஸ்கொயர் அடிச்சுட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கும், இது மேல போச்சுன்னா m இன்வெர்ஸ் தான் மேல இருக்கும். அடுத்து L ஸ்கொயர் சேர்த்தீங்கன்னா L கியூப் ஆயிருது, பவர் ரெண்டு ஆட் பண்றீங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கனால T பவர் -2. சரிங்களா, இதுதான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா, m இன்வெர்ஸ் L கியூப் T பவர் -2. சரிங்களா.
இதை நான் அழிச்சிட்டு ரிமைனிங் ரெண்டு எழுதுறேன். இந்த ஃபார்முலா வந்து பாருங்க, g equal to f of square by m square. இந்த ஃபார்முலாக்கான ஈக்குவேஷன் தான் அது. அடுத்து இம்பல்ஸ். இம்பல்ஸ்னா கணத்தாக்கு அல்லது கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபோர்ஸ் இன்டு டைம். சரிங்களா? சோ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் a ஷார்ட் டியூரேஷன். இந்த எக்ஸாம்பிள்லாம் படிச்சிருப்பீங்க. பால் வந்து கேட்ச் பண்ணும்போது கிரிக்கெட் வீரர் வந்து பாலோட டைரக்ஷன்லயே கையை இழுக்கிறாரு. என்ன காரணம்? இந்த கான்டாக்ட் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா அதோட இம்பாக்ட் நீங்க குறைக்க முடியும். அப்போ f into கான்டாக்ட் டைம் del t. சரிங்களா? இது வந்து ஃபோர்ஸ்க்கு பாருங்க m l t power -2 மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எழுதிட்டேன். அடுத்து ஒரு டைம் இருக்கு இன்டு ஒரு டைம் போட்டுருக்கேன். பட் t power -2 இருக்கு, அது கூட பிளஸ் t பிளஸ் 1 ஆட் ஆகுது. அப்பனா t power -1 ஆயிரும் l m. இதுதான் இந்த கணத்தாக்கு அப்படின்றதோட ஃபார்முலா. கணத்தாக்குன்றது இங்க எழுதிருக்கும். சரிங்களா? அடுத்து கடைசியா ஸ்ட்ரெஸ் அல்லது தரைவு. ஸ்ட்ரெஸ் என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் பை ஏரியா இருக்கு இல்லையா, இதே ஃபார்முலா அப்படியே இங்க நீங்க ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டுருங்க. அப்ப அதே ஃபார்முலா எங்க இருக்கு? m l இன்வெர்ஸ் t பவர் -2 பாருங்க, அதே வேல்யூ. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பிரஷருக்கும் சேம் டைமென்ஷன் ஃபார்முலா, பிகாஸ் சேம் எக்ஸ்பிரஷன் தான் இருக்கு. சேம் எக்ஸ்பிரஷன் சேம் டைமென்ஷன் ஃபார்முலா.